ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு என்ன vlog பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு vlogலாம் எதுவும் இல்லை, நம்மளோட யூடியூப் சேனலை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க உள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு முதல் பற்றி பேச போகிறோம். முதல் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் எப்போ ஆரம்பிச்சது 2020 இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷமா இந்த சேனலை ரன் பண்ணிருக்கோம். ஸோ இதனால மற்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, மக்களுக்கு வழிகாட்டியா இந்த சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு ஏஜில் நம்ம ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 வயசுல நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒன்று கடை பிளாக் பண்ணுறோம், இல்லை ஒரு பஸ் பிளாக் பண்ணுறோம், அந்த மாதிரி நல்ல ஒரு ரிவ்யூ பண்ணது தான் நம்ம இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்ம ஒரு சமூகம் சேவைகளும் பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும். ஸோ மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது, அதே போல் அனாதாசிரமத்துக்கு நம்ம சார்பில் சாப்பாடு வாங்கி கொடுப்பது. இது எதனால் நான் பண்ணேன்னா, பணத்துக்கோ அதுக்கோ எதுக்கோ ஆசைப்படல. எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பிடிச்ச வேலையை நான் தொடர்ந்து பின்தொடர்ந்து போவேன். ஸோ அதனால தான் இந்த சேனல் வந்து நான் ரன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த சேனலில் ரன் பண்ணுறனால ₹1 கூட நான் இது வரைக்கும் எதுவும் வாங்கினது. ஸோ என்னோட சொந்த உழைப்பில் தான் இந்த சேனல் வந்து நான் ஓரளவுக்கு வீட்டில் கொடுக்கறத வச்சு அது பாதி பங்குல உங்களையும் ஒரு ஆளாக சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு செலவு பண்ணி நிறையா வந்து உங்களுக்கு நிறைய காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது எங்கெங்கே வீடியோ பண்ணுறோம், சென்னை அண்டு கள்ளக்குறிச்சி 2 இடத்துல மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து சென்னையில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோலாம் பண்ண ஆரம்பிச்சிடும். மெரினா பீச்சு, ஏவிஎம், மியூசிக் வார்டு, அந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் நம்ம வந்து தேவை வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பண்ணணும். அடுத்து வந்து நான் என்ன படிச்சிருக்கேன், 10th முடித்தேன், டிப்ளமோ படித்தேன், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் பண்ணேன். அது முடிச்சுட்டு அடுத்து கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒரு 6 மாதம் போனேன். அதுவும் முடிச்சுட்டு இப்போ வந்து சிஎன்சி நியூமெரிக்கல் கண்ட்ரோல், இந்த மிஷின் வந்து ஒரு டூல் சம்மந்தப்பட்டது. அது வந்து நான் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். ஒரு 3 மாதமா சென்னையில் போயிட்டுருக்கேன். அடுத்தது வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் எதுக்குடா இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதையும் பிடிக்கும் அதையும் பிடிக்கும், ரெண்டுமே கலந்து வந்து நான் என்னோட ஒர்க்கை வந்து கொண்டு போவேன். அதனால எந்த வீடியோலுமே இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து பேசுனது. இன்னைக்கு தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு வந்து உங்கள் முன்னாடி பேசுகிறேன். ஆனால் என்னோட சேனலில் வியூஸ் போயிருக்காது, நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 1000-100 பேர் பார்த்தாலும், இல்லை 10 பேர் பார்த்தாலும், 5 பேர் பார்த்தாலும் அதுக்காகவே இந்த சேனல் வந்து ரன் பண்ணும். ஸோ இதை தொடர்ந்து இந்த வீடியோக்கெலாம் போயிட்டு இருக்கும். வியூஸ் போதோ இல்லையோ, மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, அது ஒருத்தர் பார்த்தாலும் ஒரு கமெண்ட் வந்தாலும் கண்டிப்பாக அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து போவேன். என்னோட சேனலில் எப்பயுமே நம்ம கஜீஸ் vlog யூடியூப் சேனல்லையும் எந்த பிரச்சனையும் வராமல் பின்தொடர்ந்து போகும். ஸோ இருந்தாலும் நம்ம சேனலில் பிரச்சனை வந்தாலும் இன்னும் அதே பிராண்டில் வந்து நம்ம சேனலை ரன் பண்ணுவோம். ஸோ இது மெயின் விஷயம். அடுத்தது வந்து நம்ம சேனலில் இன்னும் என்ன வீடியோன்னா, ஸோ இன்னும் ரிவ்யூ vlog இந்த மாதிரி நிறையா வீடியோக்கெல்லாம் போடும். வாரத்துக்கு ஒரு நாள் வீடியோ வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் போட்டுருவோம். அடுத்து வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோக்கெல்லாம். ஸோ தெரிவிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும். ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணதுனால அவங்களுக்கும் நாளைக்கு வந்து அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்டு ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, நம்ம வந்து பொய் சொல்கிறதோ, பொய் சொல்லி காசு வாங்குறதோ அந்த மாதிரி பண்ணது அதுவும் பிடிக்காது. அதனால அது பண்ண மாட்டோம். ஸோ எது கரெக்டான முடிவுக்கு போகணுமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ரன் பண்ணிருக்கோம். ஸோ இது முதல் விஷயம். அடுத்தது வந்து நம்ம என்ன பஸ் ரிவ்யூ vlog பண்ணலாம், அடுத்து எந்த டைமுக்கு வந்து அந்த பஸ் வந்து கொடுக்குறாங்க, அந்த பஸ்ஸுக்கு நம்ம ஒரு ₹700 டிக்கெட் போட்டு போகிறோம்னா அந்த பஸ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கா, நல்லா குவாலிட்டியாக பண்ணி தராங்களா, அதுதான் நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்தது ஒரு கடை, இப்போ ஒரு ஸ்டுடியோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து நல்லா பண்ணி தராங்களா,
அதில் கேமராஸ் நல்லா இருக்கா, அந்த இடத்துல ஃப்ரேம் எப்படி இருக்குங்க, அங்கேருந்து நேர்லேருந்து ரிவ்யூ பண்ணுறது நம்ம வேலை. அடுத்து ஒரு ஃபுட்டு ரிவ்யூ பண்ணோம், ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணுறோம், இந்த சிக்கன் ரைஸ் நல்ல வேல்யூவாக இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னும் நிறையா கடை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம சேனல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அண்டு ரிவ்யூ பண்ணணும். ஸோ ஒர்க்கில் இருக்கிறதுனால அதை வந்து பண்ண முடியல. இப்போது நிறையா ஷூட் ஒர்க்கெலாம் போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ நிறையா ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து ரன் பண்ண முடியும். அதுதான் ஒரு விஷயம். அடுத்தது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ஹார்ட் போட்டு நாங்கள் வந்து அதுக்கான ரிப்ளை கொடுப்போம். ஸோ ரிப்ளை கொடுக்காம நாங்கள் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம், சாரி கமெண்ட்டை வந்து விட்டுற மாட்டோம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்ம சேனலில் நிற்காமல் ஓடுவோம், என்னைக்கானாலும் நம்ம ஓடுவோம். இன்னும் 4000 வாட்சர்ஸ் நம்மளுக்கு வந்து வரல. ஸோ பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம வீடியோஸும் தொடர்ந்து வரும். ஸோ எனக்கு வந்து பணத்துக்காகவோ பேராசைக்காகவோ இல்லை, அது ஒரு விஷயம். ஆனால் நான் வந்து என்னோட சேனல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு என்னோட வீடியோ வந்து தொடர்ந்து நான் ரன் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணாலே போதும், அன்னைக்கு வந்து என்னோட வீடியோ வேறு லெவலில் வர வைப்பேன். ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க எப்படியானா வீடியோ வந்துருக்கேன். ஆனால் இப்போது எது வேணும், எதை எடிட் பண்ணணும், எதை ரன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டோம். முழுமையாக இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து போகும். ஸோ இதுக்கான நம்ம பெனிஃபிட் என்ன பண்ணணும், அடுத்து வந்து எங்கெங்கே போகலாம், நம்ம சேஃப்டியும் முக்கியம், வ்ளாகும் முக்கியம். அதை தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து போகலாம். அண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கஜீஸ் வ்ளாக் யூடியூப் சேனலை. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர், நிறையா இடத்துல சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸாகவும் லாங் யூடியூப் வீடியோவாகவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். முழுமையாக சப்போர்ட் பண்ணி, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் 6 வருஷமாக நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பைசா கூட வாங்காமல் நம்ம vlog வந்து சிறப்பான முறையில் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்காகவும் நான் பேராசையாகவும் இந்த யூடியூப் சேனலில் இல்லை இல்லை இல்லை, இது எனக்கு பிடித்திருக்கு. எங்கள் வீட்டில் சொல்லுவது என்னன்னால், நல்லதாக பண்ணு, கெட்ட விஷயம் போகாது. இது வரையும் நான் பண்ணியிருக்கிறேன். வீடியோலாம் எடுத்து பார்ப்பாங்க, அப்பாவும் சரி அம்மாவும் சரி எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. வீடியோ பார்க்கும்போது என்னடா வியூஸ் போடலையா, என்னடா வேறு எதாவது போட்டிருக்காங்க, அப்படி எப்படின்னா வேறு எதாவது கண்டென்ட் போட்டிருக்கான், இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர இது பண்ணாதன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே இன்ன வரைக்கும் இதை பண்ணாது. இதனால் எனக்கு பண்ணுறதுனால நல்ல ஒரு படியை ஏற்றி கொடுக்குறது, நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குறது. அந்த மாதிரி இதுக்கான சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோனிஸ் மாமா. அவர் வந்து இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவரும் ஓப்பன் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம நினைச்சது. கஜீஸ் vlog ஒரு பிராண்டை வந்து உருவாக்கி இன்றைக்கி வர முடிஞ்சது. அண்டு வரலட்சுமி சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ, அண்டு மோனிஸ் மாமா தேங்க்யூ. ஸோ இவங்கெல்லாம் 2 பேரும் சப்போர்ட் பண்ணாதனால தான் இன்றைக்கி இந்த சேனல் வந்திருக்கு. அண்டு இவங்களோட அபிஷேக் அண்ணன், சஞ்சய் அண்ணா, மோனிஸ் மாமா, வரலட்சுமி அக்கா, இவங்க 4 பேரும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அண்டு கால் பண்ணி தான் பேசும்போது எப்படி வீடியோலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்களே நல்ல ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் நாம் நல்லது பண்ண நல்லதே நடக்கும், நல்லா பண்ணுங்க, நல்லா பேசுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு தான். ஸோ நம்ம எடுத்தோடனே எப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு பேசி விட்டுறோம். என்றைக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம உட்காந்து பேசினதில்லை.
ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியாச்சு. அண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இன்னையிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வர வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு ஏதோ டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அது அடுத்த வீடியோலையும் தொடர்ந்து அதை கமெண்ட்டில் என்ன போட்டிருக்கோ அடுத்த வீடியோ நாங்கள் செயல்படுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். இன்னும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வரும். வீடியோஸில் எடிட்டிங்ஸ் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதோ வ்ளாக்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக கேட்கலாம். உங்களுக்காக நான், எங்களுக்காக நீங்கள். நல்லா நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடுகிறாய்தான் நடப்பாங்க தான் நம்ம பயணத்தை தொடரணும். இன்னிலிருந்து நம்ம பயணத்தை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட முழுமையான சப்போர்ட் இருந்தால் மட்டுமே போதும். இதுவரை முடிச்சுக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி.